ஆர்பிஐ சில பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஜனவரி 3, 2025 இருந்து அதை அமல்படுத்தியிருக்காங்க. அது மொத்தம் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறாங்க. அது என்ன 3 தகுதி? அது ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்மெட் அக்கௌண்ட். டார்மெட் அக்கௌண்ட் அப்படின்னா 2 வருஷமா உங்களோட அக்கௌண்ட்டு அதில் எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்கல அப்படிங்கும்போது அதை வந்து அவங்க க்ளோஸ் பண்ண. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் அக்கௌண்ட். இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அதில் பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸாக நீங்கள் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணல அப்படிங்கும்போது அதையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா நீங்கள் அதை திருப்பி உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டை, டார்மெண்ட் அக்கௌண்ட்டை நம்மளால் ரீஆக்டிவேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து இன்னை வரைக்கும் எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை, அது இன்னும் ஜீரோவில் தான் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டும் முடக்கப்படும். ஸோ இது எதுக்காக ஆர்பிஐ இப்போ இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டடான ஸ்கேம்ஸ் நடக்குது. இந்த ஓடிபி பார்த்து சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணமே இல்லாத அக்கௌண்ட்டில் வேறு யாரோ ஒருத்தர் அதில் பணம் போட்டு அது மூலிமா உங்களை வந்து ஃப்ராட் லிஸ்ட்டில் சேர்த்தி உங்களை மாட்ட வைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் ஆர்பிஐ இதை கொண்டு வந்திருக்கேன். ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சரி, நான் இந்த 3 கேட்டகரியிலையுமே இல்லைப்பா, என் பேங்க் அக்கௌண்ட்டை நான் எந்த அளவுக்கு எப்படி சேஃப்டியாக இது பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லேருந்து எப்படி நான் தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க. முதல் ஒன்று, உங்கள் வாய் கொளருதா இல்லையா, தண்ணி குடிக்கலாமா இல்லையா, பை உங்கள் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் இருக்கோ அங்கே போய் உங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள். ரெண்டாவது, டிரான்சாக்ஷன் லிமிட் செட் பண்ணுங்கள். டிரான்சாக்ஷன் லிமிட் செட் பண்ணுறது அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ தான் என்னோடதில் 10,000 தான் டிரான்சாக்ஷன் பண்ணணும், 50,000 வரைக்கும் நான் டிரான்சாக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு லிமிட் செட் பண்ணியிருக்கீங்க. லிமிட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களோட மீதி அமௌண்ட் எல்லாமே சேஃபாக இருக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கு. இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் நம்மளோட SJ Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை.